ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதி என்னும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீர்தி நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம் ஆயக்கலைகள் 64 ஒன்று ஒரு அற்புதமான விஷயம். இதை எவ்வளவு புகழ்ந்து பேசினாலும் அதுக்கு அது சரியானதாக படாது. அதையெல்லாம் தாண்டி மிதமிஞ்சி ஒரு அற்புதமான தகுதி கொண்ட கலை என்பதை மறுக்க இயலாது. இந்த ஜோதிடத்தில் என்ன சொல்லிவிட முடியும் என்று பெரும்பாலானவர்களுடைய எதிர்பார்ப்பு. இந்த ஜோதிடமே மூட நம்பிக்கை என்று சொல்பவர்களும் கூட என்று அதிகமாக கண்ணில்படுகிறார்கள். இந்த ஜோதிடத்தையே சரியில்லை, மூட நம்பிக்கை, தவறானது என்று சொல்லுபவர்களுடைய கருத்துக்களை கூட உற்று ஜோதிடர்கள் கவனிப்பது என்பதுதான் ரொம்பவும் கேவலமான ஒரு விஷயம். நம் மூதாதையர்கள் இந்த ஜோதிடம் என்ற ஒரு கலையின் மூலம் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அறுதியிட்டு சொல்லியிருக்கிறார்கள். அந்த அறுதியிட்டு சொன்ன விஷயத்தை நம்மால் அறுதியிட்டு சொல்ல முடியவில்லை என்பதற்காக தற்போது இருக்கும் ஜோதிடர்கள் அனைவரும் விதிவிலக்கு என்ற ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதற்கு அடுத்தது காலதேச வர்த்தமான சுருதி பேதம் என்ற ஒரு வாக்கியங்களை பயன்படுத்தியிருக்கிறார். நம் அனுபவத்தில் இல்லாத ஒன்றை இல்லை என்று மறுக்கிறோம், ஏன் இருக்கக்கூடாது என்று யோசிப்பதை கொஞ்சம் கொஞ்சமாக ஜோதிடர்கள் இழந்து வருவதை கண்ணுக்கு முன்னால் தெரிகிறது. இதில் நான் பொருத்தம் பார்த்தால், நான் பலன் சொன்னால் கோடீஸ்வர யோகம், சர்வமங்கள யோகம் அனைத்தும் கிடைக்கும் என்று மாறுதட்டி கொள்ளும் ஜோதிடர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். பரிகாரம் என்பது இருக்கிறதா இல்லையா என்று இதுவரையிலும் நல்ல அனுபவம் உள்ள ஜோதிடர்களை அறுதியிட்டு பேச முடியாத நிலையில் இருக்கிறார்கள். இதற்கு இப்போது நான் சொல்லிய அனைத்து விஷயங்களுக்கும் விடை தரும் பதிவுகள் வரும் காலத்தில் காணொலிகளாக உங்கள் கண்ணுக்கு முன்னால் கிடைக்கும். சரி, இன்று மனிதனுக்கு மட்டும்தான் ஜோதிடமா, மற்ற உயிர்களுக்கும் உண்டா, மற்ற பொருள்களுக்கும் உண்டா என்று பார்க்கும் பொழுது இல்லை. அசையும் அசையாத அனைத்து பொருள்களுக்கும், ஏன் இந்த பூமி என்ற புவியியலுக்கும் ஜோதிடம் இருக்கிறது. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஜோதிடம் இருக்கிறது. ஒவ்வொரு நாட்டினுடைய தலைமைக்கும் ஜோதிடம் இருக்கிறது. இந்த ஜோதிடம் என்ற ஒரு கலையில் 9 கிரகங்களும், சூரியன் முதல் கேதுவுடைய 9 கிரகங்களும் தன்னுடைய கோச்சாரத்தில் ஏற்ற இறக்கமான பலன்களை தருகிறார்கள். நல்ல அனுபவம் வாய்ந்த 75 வயதை கடந்த ஜோதிடர்கள் கூட இன்று ஏன் மேற்கத்திய நாடுகள் ஒருவருக்கொருவர் தவறான புரிதலை கொண்டு வெடிகுண்டு கலாச்சாரத்தினுடைய உச்சக்கட்டத்தில் பயணித்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது இதற்கும் நவகிரகங்கள் பதில் சொல்லும். அதாவது ராகு தன்னுடைய சுய நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் பயணிக்கிறது. கேது நெருப்பு ராசியில் பயணிக்கிறது. நெருப்பு கிரகத்தினுடைய வீட்டில் பயணிக்கிறது. கேது பயணிப்பது நெருப்பு ராசி, ராகு பயணிப்பது காற்று ராசி. காற்றை கிழித்து கொண்டு அம்புகள் போல் வெடிமருந்து பயணித்து வெடித்து சர்வநாசம் பண்ணி கொண்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு கிரகங்களும் தன்னுடைய நகர்வில் இந்த பூமி உருண்டையில் பலமான ஏற்ற இறக்கங்களை தந்து கொண்டிருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு கிரகத்தினுடைய அசைவும் ஒவ்வொரு பலன்களை அடையாளம் காட்டி செல்கிறது என்பதை மறுக்க முடியாத உண்மை. அப்படி பார்க்கும் பொழுது இதில் நவகிரகங்களின் முதல் கிரகமான சூரியனுடைய கோச்சார நிலை சார்ந்த தகவலை இன்று பார்ப்போம்.
இதில் அத்தியாவசிய பொருள்களினுடைய ஏற்ற இறக்கத்தை அடையாளம் காட்டும் தன்மையுள்ள கோச்சாரம் அது மட்டுமே பார்க்க போகிறோம். அதில் விலை ஏற்ற இறக்க நிலையை சூரியன் மேசத்தில் சந்திக்கும் பொழுது பழ வகைகள், தேங்காய், வெல்லம், எள், எண்ணெய், வெண்ணெய், பஞ்சு, ஜவுளி இவைகளினுடைய விலை உயரும். ரிஷபத்தில் சூரியன் பயணிக்கும் பொழுது கேழ்வரகு, சோளம், மக்காச்சோளம், துவரை இவைகளின் விலை உயரும். மிதுனத்தில் சூரியன் பயணிக்கும் பொழுது பஞ்சு, கிழங்கு வகைகள், எள், காட்டில் விளையும் பொருட்கள், ஈயம் போன்ற பொருட்களினுடைய விலை உயரும். கடகத்தில் சூரியன் பயணிக்கும் காலத்தில் தேங்காய், பழ வகைகள், மசாலா பொருட்களின் விலைவாசியில் சிறிது ஏற்றம் காணப்படும். சிம்மத்தில் பயணிக்கும் காலம் கரும்பு, வெல்லம், சர்க்கரை, துவரை, மக்காச்சோளம், எள், கடலை போன்ற எண்ணெய் வித்துக்கள், காட்டில் விளையும் பொருட்களில் விலை உயரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கன்னியில் சூரியன் பயணிக்கும் காலத்தில் தேங்காய், எண்ணெய், வெண்ணெய், சுகந்த பொருட்கள், மருந்து பொருட்கள் இவைகளினுடைய விலை உயரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துலா ராசியில் பயணிக்கும் பொழுது தங்கம், வெள்ளி மற்றும் எல்லாவித தானியங்களின் விலைகளும் உயரும். ஆடு, மாடுகள், குதிரைகள், யானை போன்ற மிருகாதிகளுக்கு கெடுதல் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விருச்சிகத்தில் பயணிக்கும் பொழுது தானியங்களின் விலை அதிக ஏற்ற இறக்கமில்லாமல் சமச்சீராக இருக்கும். துணிமணிகள், கம்பளி, தங்கம், வெள்ளி, ஸ்டீல் பாத்திரங்கள் போன்ற பொருட்களின் விலையில் சிறிது ஏற்றம் காணப்படும். தனுசு ராசியில் சூரியன் பயணிக்கும் காலத்தில் தானியங்களின் விலையில் அதிக ஏற்ற இறக்கமில்லாமல் சமச்சீராக இருக்கும். எண்ணெய் வித்துக்களான எள், ஆமணக்கு போன்ற பொருட்கள், பஞ்சு, நூல், சாக்குப்பை, சணல் போன்ற பொருட்களின் விலை உயரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மகரத்தில் சூரியன் பயணிக்கும் காலத்தில் நெய், எண்ணெய், ஆமணக்கு, கடலை போன்ற பொருட்களின் விலை உயரும். உணவு தானியங்களின் விலை குறையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கும்பத்தில் சூரியன் பயணிக்கும் காலத்தில் உணவு தானியங்களின் விலையில் ஏற்ற இறக்கம் இருக்காது. உப்பு, புளி, எண்ணெய், கிழங்கு வகையில் விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். மீனத்தில் சூரியன் பயணிக்கும் காலத்தில் தானியங்களின் விலை உயரும். உப்பு, எள், ஆமணக்கு இவைகளின் விலை ஏறிய பின் இறங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தகவல்கள் எல்லாம் உலகியல் ஜோதிடம் என்ற நூலிலும் உள்ளது. இந்த உலகியல் ஜோதிடம் நூலுக்கு இந்த தகவலை தந்த மூல நூல் என்று பார்க்கும் பொழுது சரக சம்ஹிதை என்ற நூலாகவும், மற்றும் கீரனூர் பெரியவரின் புதல்வியான சரஸ்வதி எழுதிய நூல்களில் சரக சம்ஹிதை என்ற நூலிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கடுத்தது பிருகத் ஜாதகம் என்ற நூலிலிருந்து பாகம் 1, 2 பழைய நூல்களில் பிருகத் ஜாதகம் இதற்கான ஆதி அந்த தகவல்களை சொல்லப்பட்டிருக்கிறது. முடிந்தால் வாங்கி பாருங்கள். அப்படி முடிந்து நூலை வாங்கி படிக்க இயலாதவர்கள் என்னுடைய காணொளியோடு என்னோடு கைகோர்த்து பயணியுங்கள். ஒரு பஞ்சாங்கம், ஒரு ஜோதிடம் சார்ந்தது, பஞ்சாங்கம் சார்ந்த தகவல்கள், நவகிரகம் சார்ந்த தகவல்கள், பஞ்சபூதங்கள் சார்ந்த தகவல்கள், அனைத்து தகவல்களையும் இன்னும் ஓரிரு வருடங்களில் தந்துவிடுவதாக முடிவு செய்துள்ளேன். சரி நண்பர்களே, மற்றொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 9788972999 மற்றும் ஒரு அலைபேசி எண் 9791399649. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதிர் தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்குச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமற் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.